வணக்கம் என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். வெல்த் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பட் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையான விஷயங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா தடையின்றி தானாக விழும் பங்குகள் வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுகள் ஸ்மால் கேப் பங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு நிறைய பணம் ஈட்டி கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்மால் கேப் நிறுவனங்கள் எல்லாம் நல்ல வெல்த் கொடுக்க முடியும், வெல்த்தை வந்து அப்படியே எடுத்துட்டும் போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்னு வந்தாலே ஒரு சுழற்சி தன்மை இருக்கும். தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு சுழற்சி தன்மை இருக்கும். அந்த சுழற்சி தன்மையை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஸ்மால் கேப் நிறுவனங்களுக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் எக்ஸ்போஷர் இருந்தால் சில அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸ்மால் கேப் நிறுவனங்கள்லாம் டக்குன்னு வளர்ந்துருச்சு அப்படின்னா நிறைய பணம் வந்து நம்மளால ஈட்ட முடியும் கொஞ்சம் டயத்திலே. ஸ்மால் கேப் யூனிவர்ஸில் முதலீடு செய்வதும் லார்ஜ் கேப்ல முதலீடு செய்வதும் ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள். ரொம்ப கம்மி காமனாலிட்டி தான் இருக்கும் ஸ்மால் கேப் ஃபண்டுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்மால் கேப் நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. காமனாக ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கு லிக்விடிட்டி ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குங்க. நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இதனால கரெக்ட் ப்ரைஸில் கரெக்ட் வால்யூமில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து AUM வந்து அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிலையற்ற தன்மை இருக்கும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். லார்ஜ் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னுடைய வருவாய் வந்து நீங்கள் எப்போ என்ட்ரி ஆகிறீங்க எக்ஸிட் ஆகிறீங்க அதை பொறுத்தே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. பட் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். நம்ம காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முதலீடு பற்றியும் பங்குச்சந்தை பற்றியும் பல விஷயங்களை டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. செபி ரூல்ஸ் படி 65% அவங்களுடைய ஆசெட் வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்களில் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 250 ஸ்டாக்ஸ்க்கு அப்புறமா வருது. அதாவது சந்தை மூலதனத்தில் செபி லிஸ்ட்டில் டாப் 250 நிறுவனங்களுக்கு அப்புறமா வர நிறுவனங்கள் எல்லாமே ஸ்மால் கேப் நிறுவனங்கள் தான். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாருமே இந்த 250க்கு அப்புறமா NSE BSEயில் எது வந்து சந்தை மூலதனத்தில் வருதோ அதில் வந்து முதலீடும் செய்யும் நிறுவனங்கள் தான். ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்மால் கேபிட்டலைசேஷன் பங்குகளை பார்ப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். சில டைம் வந்து அளவுக்குள் குறியீடுகளில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் விட நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸும் இருக்குது. அவங்க அந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கும், முதலீட்டாளருக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்க்கு பெரிய ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பாக யாருக்கு வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க தான் முதலீடு செய்யணும். ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து புல் மார்க்கெட் இருக்கும்போது மிட் கேப் லார்ஜ் கேப் விட நிறையவே நமக்கு வருவாய் கொடுக்கும். பட் பியர் மார்க்கெட் இருக்கும்போது கண்டிப்பாக டிக்ளைன் ஆகும், சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ளைன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய போறீங்கன்னா என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஸ்மால் கேப் ஃபண்டையும் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் கோர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்காதீங்க. கோர் அண்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. கோர் போர்ட்ஃபோலியோ 75% 80% இருக்கணும். இதில் லார்ஜ் கேப் ஃபண்டுகளும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளும் இருக்கணும். மெயினாக லார்ஜ் நிறுவனங்கள் இருக்கும். பங்குச்சந்தையில் தான் கிராஷ் இருந்தாலும் மோஸ்ட்டாக இந்த நிறுவனங்கள்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ டாக்டிக்கலாக நம்ம வந்து ஹையர் ரிஸ்க் எடுக்கணும், நல்ல வருவாயும் கொடுக்கணும் நம்ம போர்ட்ஃபோலியோவில். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் 20% 25% உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப் ஃபண்டெலாம் உங்களுடைய சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும், கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வைப் ஆகாமல் பார்த்துக்கும். இரண்டாவது தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு எதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனப்போ ஹெவியாக ஃபாலோ இருக்கோ அதில் இன்வெஸ்டே பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து கிராஷ் எதெல்லாம் பியர் மார்க்கெட்டில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். பட் அந்த மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எல்லாம் நிறைய ஃபாலோ இருக்குது மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ அப்படின்னா அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த பங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், எப்படி வந்து பியர் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எதெல்லாம் வந்து அதோட பெஞ்ச் மார்க் பியர்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ அதை சூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எதெல்லாம் வந்து மார்க்கெட் டவுன் டர்ன் அப்போ ஹெவியாக ஃபாலோ இருக்கோ அதை ட்ராக் ரெக்கார்ட் பார்க்காம முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வருவாய் கிடைக்காது. ஆல்தோ அந்த ஸ்மால் கேப் ஃபண்டு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆனாலும் உங்களுக்கு வருவாய் கிடைக்காது. மூன்றாவது விஷயம், அதிகமாக அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. சைஸ் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குங்க. ஃபிக்ஸ்டு மேண்டேட் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பர்டிகுலர்
சந்தை மூலதனத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா முதலீட்டாளர்கள் நிறைய பணம் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஏயும் பெருசாயிரும். அந்த சமயத்தில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதான் வின்னர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏஎம்மோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்டேஜ் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்க்கு. ஸோ குவாலிட்டியாக இருக்கிற ஸ்மால் கேப் பங்குகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லோ ஆயிரும். அதுக்கப்புறம் அவைலபிளாக கரெக்ட் ப்ரைஸில் இருக்கிறதும் இருக்காது. சப்போஸ் ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் கேப் ஃபண்டுடைய ஏஎம் 200 கோடி இருக்காங்கன்னா ஈஸியாக 5% இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த நிறுவனத்தில். ஹவர் ஸ்மால் கேப் ஃபண்டோட ஏஎம் 5000 கோடி இருந்ததுன்னா 5% 250 கோடி இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி சவால்கள் இருக்கிறதுனால சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக இன்ஃப்ளோ அப்புறம் லம்சமாக கொடுக்குற முதலீடுகள் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்மால் கேப் வந்து கம்மி ஏஎம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டிஸ்அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு அசெட்டில் சைஸபிள் போர்ஷன் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஹர்ட் பண்ணும். இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏஎம் வந்து நிறைய கேஷ் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாங்க, அதனால ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல இருக்கும். எக்ஸிட் ஒரு சின்ன ஆள் பண்ண கூட பெரிய இம்பாக்ட் இருக்கும் அந்த ஃபண்டில். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபண்ட்ஸும் சூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப குட்டியாக இருக்கிறதும் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து ஓகே பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ லிக்விடிட்டி இஷ்யூஸும் உங்களுக்கு இருக்காது, வேறு ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர், அந்த ஃபண்ட் ஹவுஸோட பெடிகிரி, அவங்க பிராண்ட் நேம் என்ன, அந்த டீம் யார், அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பங்குகள், அது எல்லாத்தையும் பார்த்துட்டதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். நான்காவது தவிர வந்து லம்சமாக ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது. ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து ரொம்ப நிலையற்ற தன்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து பணத்தை ஃபுல்லாகவே இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 20% டிக்ளைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ இழப்பு வந்ததுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்டே பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸும் ஹெவியாக ஃபாலோ ஆகும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இதை விட அதிகமாக ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து ஒரு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால உங்களுடைய பர்ச்சேஸ் பவர் வந்து ஓவர் டைம் வந்து பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சீசன்ட் முதலீட்டாளர் ஆயிடுவீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில். அதுக்கப்புறமா லம்சமில் குட்டி குட்டி அமௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸில் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் லம்சம் அமௌண்ட்டை 24 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு 1/224 வந்து ஒவ்வொரு வாரமும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்டிவாக உங்களுடைய லம்சம் வந்து 6 மாதத்தில் இன்வெஸ்ட் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக சில டைம் வின் பண்ணுவீங்க, சில டைம் லூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை விட்டு ஓடி போக மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாததுனால. ஐந்தாவது விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஜென்ரலாக வந்து டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அதாவது நிறைய செக்டர்களையும் நிறைய சந்தை மூலதனத்திலையும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக எக்ஸ்போஷர் வந்து இருக்கணும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக ரிஸ்க் இருக்கும் எப்போவுமே, நான் சொன்ன மாதிரி. ஏன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்கள் இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் நிறைய நிலையற்ற தன்மை இருக்கும். அதிகமாக ரிஸ்க் டாலரன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குது, எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓவர்லேப் இருக்கக்கூடாது, போர்ட்ஃபோலியோவில் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸ்மால் கேப்ஸ் ஃபண்டு வந்து பங்கு சந்தையில் கிராஷ் ஆச்சுன்னா ஷார்ப்பாக வந்து ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2008 எடுத்துக்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 57% கம்மியாச்சு. 1 லட்ச ரூபாய் நீங்கள் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்தோட எண்டில் 43,000 ரூபாய் தான் இருக்கும், பாதி பணம் போயிருக்கும். ஸோ இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் பார்த்தோன்னா. ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து டாக்டிக்கலாக நம்ம பே பண்ணணும், கரெக்டான டைமில் என்ட்ரி எக்ஸிட் ஆகணும், மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன் எப்போ இருக்கோ அப்போ எக்ஸிட் ஆயிடணும். டைம் ஹரிசான் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் 7 வருஷத்துக்கும் அதிகமாக நீங்கள் வந்து இன்வெஸ்டடாக இருக்கணும். ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எக்விட்டி மார்க்கெட்டில் வரீங்கன்னா அது இன்வெஸ்டே பண்ணாதீங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய மார்ட்டாலிட்டி ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ஸ்மால் கேப் பங்குகள் வந்து ஒரு டிகேடுக்கு மேலே இருக்குது. அதில் 800 பங்குகள் வந்து காணாமல் போயிடுச்சு, இல்லைன்னா சைஸே கம்மியாயிடுச்சு. ஸோ நிறைய பணம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெருசாக. ஸ்மால் கேப் மேனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து 80% இந்த 800 ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக சூஸ் பண்ணது கிடையாது. பட் நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னைக்குடைய காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.